ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் பாதுகாப்பாக பார்த்துருக்கோம், யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மத்தியானம் ஒரு அசம்பாவிதம் நடந்துருக்கு. திடீர்னு வந்து வெள்ளப்பெருக்கத்தில் ஒரு 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 16 வயசு இருக்கிற பையன் வெள்ளத்தில் போயிருந்தோம். இப்போ மீட்கப்பட்டிருக்கு. இந்த போடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக யூஸ் பண்ணிருக்கு. சார், இப்படி எதிர்பாராத மரணங்கள் நடக்குது, தடுக்கிறதுக்கு நிரந்தரமாக தடுக்கிறதுக்கு ஏதாவது மழைக்காலங்களில் வெளிமான சிஸ்டம் போடுறதுக்கு உண்டான வழி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அது வந்துடும். ஒரு ப்ரொபோசல்ஸாகவும் ஸோ அந்த மழைக்காலங்களில் வந்து கூடுதல் காவல்துறை நியமித்து தடுப்பு பணிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுமா சார்? அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இப்போ மறுபடியும் வந்து ஒரு இப்போ ஃபோர்காஸ்ட் இருக்கிறதுனால ஒரு நெக்ஸ்ட்டு ஃபோர்காஸ்ட் வர வரைக்கும் இப்போ குளிக்கிறது தடை போட்டிருக்காங்க. அந்த ஆர்டருக்கு போட்டுருவாங்க. மறுபடியும் வந்து மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் இப்போதைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கு. சார், வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரி கண்காணிப்பு பண்ணி எல்லாரும் இருப்பாங்க. மேற்பகுதி தண்ணி அதிகமாக ஒரு நாள் கீழே இதுக்கு முன்பாக நடந்துருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து 3 பேர் உயிரிழந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இதேமாதிரி கண்காணிப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு அந்த பணிகள் வந்து நடைபெறவே இல்லை. தற்போதைய சூழ்நிலை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து வெளிவான சிஸ்டத்துக்கு உண்டான எல்லா வழிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால கேட்குறேன், முக்கியமான சுற்றுலாத்தலம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து கூட இருப்பாங்க. அதோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க சார். அந்த எச்சரிக்கை எப்படி வந்து இங்கே செயல்பட்டுருக்காங்களா செயல்படலன்னு நினைக்கிறேன்? செயல்பட்டுருக்காங்க. அதையும் மீறி கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. இதனால சம்பவம் நடந்திருக்கு. குளிக்க வந்தவங்க தடையை மீறி கடைக்காரங்க தான் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. 2 போலீஸ் தான், அவங்களும் உயிரை பணைய வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெங்தன் கொஞ்சம் காலம் இது மழைக்காலங்களில் மட்டும் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அங்கேயே பேரிகாட்டை நிப்பாட்டி விட்டுடலாம். அந்த இதில் போகிற இதில் கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே சார் இப்போ வந்து தடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அவங்க பாதுகாப்பாக குளிக்கலாம்னு சொல்ல போய் தான் இவங்க வந்தோம்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நம்ம பாதுகாப்பாக குளிக்கலாம்னு கேட்டு தான் நாங்கள் வந்தோம், ஆனால் இப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நான் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது. போதுமான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கு. மறுபடியும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து ஃபர்தர் ஆர்டர்ஸ் வர வரைக்கும் இப்போதைக்கு குளிக்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.